இது தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்கன்னா டெல்டா யூ ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் -x கிலோஜூல் பர் மோல். த வேல்யூ ஆஃப் டெல்டா ஹெச் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த கம்பஷன் ரியாக்ஷன் நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அல்கேன்ல வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. இது வந்து மீத்தேன் அல்கேன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஆர்கானிக்ல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. மோல் கான்செப்ட்னாலும் சரி, தெர்மோடைனமிக்ஸ்னாலும் சரி, இந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்ப கம்பஷன் ரியாக்ஷன் நமக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் மாலிகுல் சொல்லியிருக்காங்க. அப்ப மீத்தேன் மாலிகுல் நமக்கு என்ன இருக்கும், CH4 வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. இது நமக்கு வந்து ஆக்சிஜன் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுல் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்க வாட்டர் மாலிகுல் நமக்கு எத்தனை ஃபார்ம் ஆயிருக்கும், 2 வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப எத்தனை O2 வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கும், இது வந்து 2 2 4 வந்து இருக்கு இல்லையா. அப்ப நமக்கு வந்து 2 வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும். இதுல எதெல்லாம் கேஸ் மாலிகுலா இருக்கும், மீத்தேன் வந்து நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான். ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான். கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து கேஸ் மாலிகுல் தான். இது நமக்கு என்ன பண்ணுதுன்னா லிக்விடா வந்து இருக்கும். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டெல்டா H அண்ட் டெல்டா U? டெல்டா H which is equal to டெல்டா U பிளஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெல்டா NgRT வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அங்க டெல்டா என்ஜின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் மாலிகுலர் இருக்க நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலர், அதாவது கேஸ் மாலிகுலர் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இஸ் இட் கரெக்ட்? அப்ப நமக்கு டெல்டா யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, -x வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப டெல்டா என்ஜி வந்து இந்த ரியாக்ஷனுக்கு என்ன வரும், ப்ராடக்ட் சைடுல ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, ப்ராடக்ட் சைடுல ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, ரியாக்டன்ட் சைடுல 3 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப which is equal to -2. அப்ப டெல்டா ஜி யோட வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்க, -2. ஆர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆர்ன்றது ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது வந்து நமக்கு என்ன டெம்பரேச்சர். இங்க நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுக்கல. ஓவராலா இங்க என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா டெல்டா H வந்து அதிகமா இருக்குமா, டெல்டா H ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓவராலா டெல்டா H ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். அப்ப டெல்டா H ஓட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 விட சின்னதா தான் இருக்கும். ஆக்சுவலி அங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0 விட அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா, ஈக்குவலா இருக்குமான்றத நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்ப 0 விட அப்ப கண்டிப்பா டெல்டா H வந்து இந்த ரியாக்ஷனுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதாவது டெல்டா U வந்து -x இருந்தால் அப்ப டெல்டா H நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா 0 விட கம்மியான வேல்யூவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.